இந்த ராசியில பார்த்தீங்கன்னா சனி உச்சமாகும் இடம். அதனால இவங்க நேர்மைக்கோ ஹார்ட் ஒர்க்குக்கோ எந்தவித பஞ்சமும் இருக்காது. இந்த ராசியினருக்கு உண்டான ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கும், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது இவங்களுக்கு. லேடிஸ்க்கு குறிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்ல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் 4, 5 அதிபதி வந்து உங்களுக்கு சனியா வருது அப்படிங்கிறது வந்து இயற்கையிலேயே நல்ல ஒரு அதிர்ஷ்டம் மிக்க பீப்புளா இருக்கிறாங்க. குறிப்பா வந்து இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கந்திருஷ்டி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய டிராபேக் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அதுல வந்து கொஞ்சம் ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு துலாம் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட குறிப்புகள், அவங்களோட லைஃப் ஸ்டைல், கேரக்டர்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அதெல்லாமும் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது காலச்சக்கரத்துக்கு 7வது ராசியா வருது. இந்த ராசியில சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இன்க்ளூட் ஆகுது. இந்த ராசினரை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குக்கும் நேர்மைக்கும் புகழ்பெற்ற ராசிகள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். நேர்மை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்து வாழக்கூடிய ராசினர் இவங்க. ஏன்னா இந்த ராசியில பார்த்தீங்கன்னா சனி உச்சமாகும் இடம். அதனால இவங்க நேர்மைக்கோ ஹார்ட் ஒர்க்குக்கோ எந்தவித பஞ்சமும் இருக்காது. இவங்க அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்கள்ட்டையும் அதே நேர்மையையும் ஹார்ட் ஒர்க்கையும் இவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துல தான் கொஞ்சம் இவங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இவங்களோட இந்த குவாலிட்டிஸ், அதாவது இந்த நேர்மையா இருக்கிறதும் இந்த ஹார்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எங்க வேலை பார்க்குறாங்களோ, எந்த கன்சர்ன்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ, இவங்க கால் எடுத்து வச்ச நாள்ல இருந்து அந்த கன்சர்ன், அந்த கம்பெனி அப்படிங்கிறது வந்து பல மடங்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது இவங்களோட அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி டெவலப் ஆகுது அப்படின்னா இவங்களுமே வந்து தன்னோட லைஃப்லயுமே அது அவங்க இம்ப்ரூவ் ஆக போறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு இவங்க எந்த இடத்துல கால் வைக்கிறாங்களோ அந்த இடம் வந்து கண்டிப்பான முறையில ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி போகும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் அந்த இடத்துக்கு இருக்கும். இது வந்து கன்சர்னுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்குமே இது பொருந்தும் கட்டாயம். தப்பு செய்யறது அப்படிங்கிறது வந்து எந்த காலத்துலயும் இவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த இடத்துல இவங்க இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நான் இப்படித்தான், நான் இந்த மாதிரி தான் பர்ஃபெக்ஷன் தான் எதிர்பார்ப்பேன், நான் இப்படித்தான் நடந்துக்குவேன் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மற்றவங்களுக்கு வலியுறுத்திட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய ராசினர் இவங்க. எந்த விஷயத்துக்காகவுமே வந்து இவங்களும் தன்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க. இவங்களோட சனி பகவானும் வந்து இவங்க ராசியில உச்சமாகக்கூடிய சனி பகவானும் வந்து அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறதுக்கு இவங்கள அலோவ் பண்ணவே மாட்டாரு. அதனால நிறைய பகையும் இவங்க எதிர்கொள்வாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஃபார்வர்டா, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறது, பட்டுன்னு பேசிடுறது, அதன் மூலமா ஒரு நயமா பேச தெரியாது இவங்களுக்கு. சூசகமா பேசுறது, இன்டைரக்டா மீன் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ராசினருக்கு வரவே வராது. தன் மனசுல என்ன படுதோ அதை அப்படியே பேசிடுவாங்க. ஏன்னா நான் உண்மையை தான் பேசுறேன், நான் நேர்மையை தான் பேசுறேன், இதுல என்ன நான் மூடி மறைச்சு பேசுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொண்ட பீப்புள் இவங்க. இது வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா பீப்புளுக்கும் ஒத்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதுல சில சங்கடங்கள்லாம் இவங்க சந்திக்க தான் செய்வாங்க. ஆனா அதை பத்தி இவங்க மைண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நான் கரெக்டா இருக்கேன், நான் இப்படிதான் போய்கிட்டு இருப்பேன், நீங்க கூட வர்றதுன்னா ஜாயின் பண்ணதுன்னா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க அந்த மாதிரி மூமெண்ட்ல தான் இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. தெய்வ வழிபாடுல இவங்களுக்கு நிறைய ஈடுபாடு உண்டு. சாஸ்திர சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மேலெல்லாம் நிறைய ஈடுபாடு இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க. குலதெய்வம் எஸ்பெஷலி இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இவங்க சூழல், இவங்க வாழ்க்கை சூழல் அப்படிதான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த ராசியோட ராசிநாதன் சுக்கிரனா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வீடு, வாகனங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா பெற்று தந்துருவாரு. இவங்க நினைச்ச மாதிரியான வீடு, வாகனம், லக்ஸுரியா எல்லாமே இவங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இவங்க வீடு வந்து ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப கலைநயமா வச்சிருப்பாங்க. இந்த பீப்புளுக்கு வந்து ரொம்ப தன்னை வந்து ரொம்ப நீட்டா வச்சுக்கிறதும், ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து ஒரு நேர்த்தியான ஆடைகள், அது வந்து ரொம்ப படோபகாரமா இருக்கணும் அப்படின்ற கூட அவசியம் இல்லை. ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸை கூட ரொம்ப நீட்டா அயர்ன் பண்ணி ரொம்ப ப்ரெசன்டபிளா அதை வேர் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு 2ஆம் அதிபதியா செவ்வாய் வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. நிறைய தோட்டம் வாங்குறது, இடம் வாங்கி போடுறது, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலே பார்த்தீங்கன்னா
நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விருப்பங்கள் தான் இவங்களுக்கு ஜாஸ்தியா போகும். அந்த மாதிரி செய்யவும் செய்வாங்க. நிறைய நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது, ஒரு பண்ணை வீடு மாதிரி வாங்கணும், இல்ல ஒரு தோட்டம் வாங்கணும், தோட்டத்துக்கு நடுவுல ஒரு வீடு கட்டி வாழ்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மலைப்பாங்கான இடங்கள் எல்லாம் வந்து வீடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்களா பார்த்து வாங்கி அந்த இடத்துல குடியிருக்கணும். அந்த மாதிரியான ரொம்ப பிரியமிக்க பீப்புள் இவங்க. ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு பிறந்துள்ள இந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா, தனக்கு கிடைச்ச விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா வச்சிருப்பாங்க. வீடே இப்போ ஒரு அழகான வில்லாவே வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட அந்த வீட்டை தன்னோட திறமையால இன்னும் மேம்படுத்தி இன்னும் கலைநயமிக்க ஒரு இடமா இவங்க மாத்திடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுமே சரி, இவங்களுமே அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப நீட்டா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும், வீடா இருந்தாலும், அது ஆஃபீஸா இருந்தாலும் ரொம்ப கலைநயமா வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் ஒர்க் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீட்டா பர்ஃபெக்டா எடுத்த இடத்துல வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க ரொம்ப எக்ஸலண்டா செயல்படுத்தி அவங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து மற்றவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு தான் எப்பயுமே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த ராசியினர்ல பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நிறைய, அது எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய செப்பல்ஸ், ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ்லையும் வெரைட்டிஸ்லையும் அப் டு டேட் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய செப்பல் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசினருக்கு நிறைய பேர் வீடுகள்ல இருக்கும். இந்த ராசினருக்கு உண்டான ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கும், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது இவங்களுக்கு. லேடிஸ்க்கு குறிப்பா இந்த கர்ப்பப்பை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது இவங்களுக்கு. அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, கொஞ்ச நாளைக்கு மருந்துகள் மூலமாகவாது ஏதாவது ஒரு விதத்துல அது சார்ந்த ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்கும் இவங்களுக்கு. தன்னோட சக்திக்கு மீறி யோசிப்பாங்க. தன்னோட சக்திக்கு மீறி கோலை வச்சுக்கக்கூடிய பீப்புள் இவங்க. எதையுமே வந்து ஒரு பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பீப்புள் இவங்க. இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு தெரிஞ்ச வட்டத்துக்குள்ளேயே தான் அமையும். இல்லை ப்ராப்பரா தூரத்து உறவுல தான் அமைஞ்சாலும் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா கூட அது எங்கெங்கேயாவது ஒரு கனெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இவங்க தெரிஞ்சவங்க தானே, இவங்க ஃப்ரெண்டு தானே, இவங்களுக்கு ரிலேட்டிவ் தானே அப்படின்னு ஒரு சொந்தம் எங்கேயாவது வந்து ஒரு கனெக்ட் ஆகும். இல்லையா ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பர்சனோட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்ல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஓரளவுக்கு ஜெல் ஆகி அந்த லைஃப் அழகாக இவங்க எடுத்துட்டு போகக்கூடிய நேச்சர்ல தான் இருப்பாங்க இந்த துலாம் ராசினருக்கு. குறிப்பா இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த மேரேஜ் லைஃப்பை அழகா வந்து ஹேண்டில் பண்ணி போயிடுவாங்க. அந்த பார்ட்னரோட எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துட்டு போறதுல ரொம்ப வல்லவர்களா இருப்பாங்க. சுக்கிரனோட வீடு அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா நல்ல இளமையாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி வசீகரம் மிக்க மக்களாகவும் இந்த ராசினர் இருக்கிறாங்க. ஒரு க்ரௌடை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய பீப்புளாகவும் இருக்கிறாங்க. தன்னோட பேச்சுலே ஆகட்டும், தன்னோட ஆக்ஷன்லே ஆகட்டும், மற்றவங்களை பார்த்த உடனே ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்க இருப்பாங்க கண்டிப்பா. இந்த ராசியினருக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரூட் கனால் மாதிரியான சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க இவங்க. அடுத்து வந்து இந்த ராசினருக்கு 4, 5 அதிபதி வந்து உங்களுக்கு சனியா வர்றது அப்படிங்கிறது வந்து இயற்கையிலேயே நல்ல ஒரு அதிர்ஷ்டம் மிக்க பீப்புளா இருக்கிறாங்க. குறிப்பா வந்து இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் லைஃப்பும் நல்லா இருக்கும், திருமணத்துக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு செழிப்பான நோக்கி தான் அந்த திருமண வாழ்வு வந்து இவங்களை எடுத்துக்கிட்டு போகும். இவங்களோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த பார்ட்னருக்குமே வந்து அது வந்து ஒரு பூஸ்டா செயல்பட்டு அவங்களுக்கு இன்னும் நிறைய விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இவங்களுக்கு முதல் குழந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் மிக்கதா இருக்கும். முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறமும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு சக்சஸ், ஒரு பிரம்மாண்டம் அதை நோக்கி அவங்க லைஃப் போக ஆரம்பிக்கும். குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல அமரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த துலாம் ராசினருக்கு இருக்குது. பொதுவா குழந்தைகளால நல்ல மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த ராசினருக்கு கட்டாயம் இருக்குது. இந்த ராசியினர்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோயில் பக்கத்துல குடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். ஒரு ஒன்ஸ் அதாவது அது அவங்களோட பூர்வீகமா இருக்கட்டும், இல்ல அட் பிரசன்ட் இவங்க இருக்கக்கூடிய இடமாகட்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்கள், பூஜை செய்யறது, ஏதாவது நேர்த்தி கடன் பண்றது, கோயிலுக்கு சாமிக்கு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க. ஆன்மீகம் சார்ந்த கல்வியை படிக்கிறதுக்கு இவங்க ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க. இவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாவே வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதை நோக்கி இவங்களுமே ஒரு தேடுதல் வச்சு அதை நோக்கி பயணப்படுறப்ப
கட்டாயம் அதுல வந்து ஒரு நல்ல லெவலை உங்களால அட்டைன் பண்ணிக்க முடியும். நிறைய இந்த ராசினர்ல ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க, ஜோதிடர்கள், வாக்கு சொல்றவங்க, இந்த மாதிரி பீப்புள் வந்து இந்த ராசினர்ல அதிகம் பேர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு 2வது சொத்து மூலமா வந்து பெரிய லக் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த 2வது முறையா இவங்க வாங்குற சொத்து அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதில இவங்களுக்கு கிடைச்சிடாது. நிறைய பல போராட்டங்களுக்கு பிறகு இல்ல ஏதாவது ஒரு வில்லங்கம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், டாக்குமெண்ட் சம்பந்தமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சொத்து மூலமா ஒரு பெரிய சேஞ்சஸ் இவங்களுக்கு கிடைக்கும். பெரும் பாக்கியங்களை கொண்டுள்ள இந்த ராசியினர் அவங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு இவங்க பயங்கரமான ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப்பை வாழ்ற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கறதுனால இவங்களுக்கு நிறைய பொறாமைப்படுபவர்களை சம்பாதிச்சு வச்சிருவாங்க. இவங்களை பார்த்து இவங்க சும்மாவே இருந்தாலும் இவங்க இருக்கக்கூடிய நிலைமையை நினைச்சு இவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அதிர்ஷ்டம் இவங்களுக்கு மட்டும் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய உறவினர்களுக்குள்ளேயோ நட்பு வட்டத்துக்குள்ளேயோ இந்த பொறாமைகளை வந்து அதிகம் சேர்த்துவாங்க. தன்னை அறியாமையே அது வந்து இவங்களுக்கு நிகழ்ந்துடும். ஸோ இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறத வந்து இவங்க அப்பப்போ அதை வந்து கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய ட்ராபேக் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் இவங்க அவேராக இருந்து தன்னை வந்து டெய்லி கிளான்ஸ் பண்ணிக்கிறது, அதாவது குளிக்கிறப்ப கூட நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டல் சால்ட்டு கலந்து குளிக்கிறது மூலமாக அன்னன்னைக்குண்டான அந்த திருஷ்டிகள் அப்படிங்கிறது வந்து அந்த திருஷ்டி தோஷங்கள் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு மேலேயும் எதுவும் சேராமையும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறப்ப அந்த திருஷ்டி மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். சனி உச்சமாகும் ராசி அப்படிங்கிறதுனால இவங்க ஆல்ரெடி நேர்மையான பீப்புள் தான் அப்படின்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் இவங்க நேர்மை தவறாம இருக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறப்ப சனி வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாரு. இந்த ஒரு விஷயத்த முன்னிட்டே அந்த பாக்கியங்களை அடைஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட இந்த நேர்மை தவறி நடந்துக்கிறது அப்படிங்கிறத நீங்க பண்ணவே கூடாது. இந்த விஷயங்கள் செய்யறப்ப அதை விட 10 மடங்கு லாபங்களை உங்களுக்கு அள்ளி தரதுக்கு சனி பகவான் காத்துக்கிட்டு இருப்பாரு. 8ல சந்திரன் உச்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு திடீர் செல்வாக்கு, திடீர் புகழ், திடீர் பிரபலம் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த துலாம் ராசினருக்கு நடக்கும். குறிப்பா வந்து மீடியா பீப்புளுக்குலாம் வந்து இது வந்து திடீர்னு ஒரு புகழ் அடைகிறது, இது வரைக்கும் இருக்கிற மாதிரியே இருக்காது, ஆனா வந்து சடனா வந்து ஒரு பூம் ஆகுறது, சொசைட்டில ஒரு புகழ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சந்திரன் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. கட்டாயம் இந்த ராசினருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய PR வாங்கக்கூடிய அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு கிடைக்கும். அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மிக பிரம்மாண்டமா வெற்றி வாழ்க்கையா தான் கட்டாயம் இவங்களுக்கு இருக்க போகுது. 10ல குரு உச்சம், சனியும் யோகாதிபதியா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தொழில் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சைட்ல வந்து இவங்களுக்கு தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கான சமயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க தொழில் செய்யறது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, இல்லை மில்க் ப்ராடக்ட் செய்கிறது, இந்த மாதிரி, இல்லை பார்லரு, இல்லை சுக்ரன் சம்மந்தப்பட்ட பியூட்டி பார்லர்ஸ், ஜுவல்லரி, இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸஸ் சம்மந்தமாக சாரீ சேல்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவங்க போகிறப்ப கட்டாயம் இவங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். 9ஆம் இடம் புதனா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான பாக்கியங்கள் இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது வந்து இப்போ ஒரு கிளப்ல, ரோட்டரி கிளப் மாதிரியான இடங்கள்ல நல்ல ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது, இல்லை வந்து இவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா கோயில் தர்மகர்த்தா, இல்லை கோயிலில் வந்து ஒரு பொறுப்பெடுத்து ஒரு விஷயங்களை செய்யறது, அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பொறுப்பை எடுத்து செய்யறது அப்படிங்கிற கோயில் விஷயங்களை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். யோகாதிபதியான சனியை பிரீத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை இன்னும் இவங்க செய்ய வாழ்க்கையில மேலும் மேலும் இன்னும் இவங்க முன்னேற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பாங்க. எந்தவித பொறாமைகளுக்கோ கந்திஷ்டிக்கோ இவங்க வந்து பயப்படவே தேவையில்லை. இவங்க சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவங்க யாருக்காவது வந்து நீங்க ஃபுட்டு கொடுக்கறதன் மூலமோ, இல்லை அவங்களுக்கு வந்து குறிப்பா செப்பல்ஸ் கொடுக்கறதன் மூலமோ, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எவ்ரி சாட்டர்டேவே ஃபாலோ பண்ணலாம். நீங்க பெருசா எந்த கோயிலுக்கும் போய் எந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லை. இந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரதன் மூலமா உங்களுக்கு உங்க கர்மா சார்ந்து என்னென்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி மேலும் மேலும் சக்சஸ் அண்ட் அபண்டன்ஸ் எல்லாம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தன்னால வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் இந்த ராசினராக இருந்தால் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.